நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். முடிந்தால் ரூபாய் நோட்டில் இருக்கும் காந்தி படத்தை மாற்றி காட்டட்டும் பாஜக. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை மாற்றுவது என்பது ஒரு தேசிய பிரச்சினை என கர்நாடகா துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கூறினார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்காக இதுவரை மத்திய அரசு ரூபாய் 421 கோடி விடுவித்துள்ளது என மத்திய அமைச்சர் பிரதாப் ராவ் கூறினார். மோடி தலைமையிலான மத்திய அரசு நினைத்திருந்தால் நிதிக்காக காஷ்மீர் அரசை மண்டியிட செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. பட்ஜெட்டில் ஒதுக்கியதை விட அதிக அளவில் காஷ்மீருக்கு வழங்கியுள்ளனர். எங்களால் குறை சொல்ல முடியாத அளவிற்குதான் மோடி அரசு ஒத்துழைப்பை தந்து வருகிறது என தொலைக்காட்சியில் ஓமர் அப்துல்லா கூறினார். திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்ற உத்தரவிட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்காத அதிகாரிகள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்கிறது மதுரை உயர்நீதிமன்ற கிளை. தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு வரும் டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை 12 நாட்கள் தொடர்ந்து அரையாண்டு தேர்வு விடுமுறை அறிவித்துள்ளது பள்ளி கல்வித்துறை. இந்தியா ஓமன் நாட்டிடையே மஸ்கட்டில் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இன்று தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதற்காக மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் மஸ்கட் சென்றுள்ளார். தற்போதைய மொத்த வாக்காளர்களில் 6,45,039 பேர் இணைக்கப்பட்டுள்ளனர். நாளை டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். நாளை முதல் ஜனவரி 15 வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க அல்லது பதிவுகள் குறித்து மறுப்பு தெரிவித்து விண்ணப்பிக்கலாம். பிப்ரவரி 14ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். தற்போது வாலிபர்களுக்கு திருமணம் செய்ய தங்களுக்கு தகுந்த பெண் கிடைப்பது அரிதாக உள்ளது. அதனால் வாலிபர்கள் அரசியல்வாதிகள் போஸ் கொடுப்பது போல் தங்களின் போட்டோ மற்றும் சுய விவரங்களை பேனர் அடித்து ஆட்டோக்களில் மணப்பெண் தேவை என விளம்பரம் செய்ய அதற்கு தகுந்த விளம்பர பேனர்களை கட்டி ஆட்டோக்கள் நகர் வலம் வருகிறது. இது நல்ல யோசனை. திருப்பூர் சின்னக்காளிப்பாளையத்தில் குப்பை கொட்டுவது சம்பந்தமாக போராட்டம் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அண்ணாமலை மற்றும் பலர் கைது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.